Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போது முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல்லு, வரமிளகா ஒரு 6. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முள்ளங்கியோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அப்போதான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வதக்குனீங்கன்னா நீங்கள் மிளகாவோட காரத்தை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை தாளிச்சிடலாம். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.